கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாத எத்தனை பேர் ஆராதிக்கிறேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. சொல்றவங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்றாங்க சத்தமா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதுமாய் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதுமாய் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என்னவனும் உன்னை கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்றவங்க சத்தமா என்னவனும் உன்னை கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கரகரத்திலாமா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ சத்தத்தை உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் ஆண்டவரே, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமை நாளையா எனது தெய்வம் நீரையா. நனக்கும் கேடகம் நீரே எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம் நனக்கும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம் நனக்கும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்த காலும் ஊன்றி நடக்க செய்தேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்த காலும் ஊன்றி நடக்க செய்தேன். மான்களைப் போல வெள்ளனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் நகரம் உன் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் நகரம் உன் கோட்டை உயர்ந்த அடைக்கலம். கரங்களை வாட்டி உங்க கிருபை இல்லாம வாழ உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. சேர்ந்தெல்லாம் சத்தமா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நாம் நிற்பதும் உங்க கிருபைதான். நாம் நிற்பதும் உங்க கிருபைதான். நாம் நிற்பதும் உங்க கிருபைதான். நாம் நிற்பதும் உங்க கிருபைதான். நாம் நிற்பதும் நிற்பதும் உங்க கிருபைதான். சத்தமா நாம் நிற்பதும் நிற்பதும் உங்க கிருபைதான். உங்க கிருபை இல்லாம வாழ உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. சேர்ந்து முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ முடியாதப்பா வாழ முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம
காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதுமாய் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதுமாய் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் நரகம் இந்த கோட்டை உயர்ந்த அடைக்கலம். என் நரகம் இந்த கோட்டை உயர்ந்த கோட்டை நான் சேர்ந்த. என் நரகம் இந்த கோட்டை உயர்ந்த அடைக்கலமே. என் நரகம் ஆண்டவரே, என் நரகம் இந்த கோட்டை உயர்ந்த. என் நரகம் இயேசுவே, என் நரகம் இந்த கோட்டை உயர்ந்த அடைக்கலமே. என் நரகம் இந்த கோட்டை உயர்ந்த அடைக்கலமே. கரங்களை உயர்த்தி என் நரகம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமே. என் நரகம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமே. சத்தமாய் இன்னொரு என் நரகம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமே. எத்தனை பேர் உங்க உள்ளத்தினுடைய ஆழத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. என்ன எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. அன்னு தண்ணியாகாரம் இல்லாம போனாலும் மகிமை எனக்கு போதுமையா. என்னே சுராஜா உன் மகிமை எனக்கு போ. எத்தனை பேர் கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்க? என்ன எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணியாகாரம் இல்லாம போனாலும் மகிமை எனக்கு போதுமையா. என்னை சொன்னதா உன் மகிமை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணியாகாரம் இல்லாம போனாலும் மகிமை எனக்கு போதுமையா. என்னே சொன்னதா உன் மகிமை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. சுற்றத்தாரும் முற்றத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. சுற்றத்தாரும் முற்றத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே.
உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே உம் மகனாக எனக்கு இல்லாம போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாம போனாலும் மகிமை எனக்கு போதுமையா என்னை சொன்னாரா உம் மகிமை எனக்கு போதுமை என்ன எனக்கு இல்லாம போனா என்ன எனக்கு இல்லாம போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும் உம்மை நம்பி நோக்கு குறை இல்லையே சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும் உம்மை நம்பி நோக்கு குறை எளியவனை நீ மறப்பதும் இல்லை எளியவனை நீ மறப்பதும் இல்லை நம்பினோரை கைவிடுவதில்லை நீர் அவரை விட்டு விலகுவதில் நம்பினோரை கைவிடுவதில்லை நீர் அவனை விட்டு என்ன எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் மகிமை எனக்கு போதுமையா என்னை சொன்னாரா மகிமை எனக்கு போதுமையா எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா உயர்வே ஆனாலும் தாழ்வே ஆனாலும் அன்பை என்ன பிரிப்பதில்லையே உயர்வே ஆனாலும் தாழ்வே ஆனாலும் அன்பை என்ன பிரிப்பதில்லையே மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நீரின்றி எவரும் இல்லையே உம் துணையின்றி வாழ நீரின்றி எவரும் இல்லையே உம் துணையின்றி எல்லாரும் சேர்ந்து சமமா என்ன எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் மகிமை எனக்கு போதுமையா இன்னே சுராஜா என்ன எனக்கு இல்லாம போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா அன்ன தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் மகிமை எனக்கு சுராஜா மகிமை எனக்கு போதுமை. எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி நிற்கிறார்கள்? அவரோட கிருபை நம்மோடு கூட இருந்த இதுவரைக்கும் நடத்தி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இனி நம்மை நடத்துவார். கிருபை என்னென்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம்மை தாங்கி நடத்தட்டும். அப்படியே நம்ம இருக்கிற இடம் இல்லாம இருந்து 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13-20 வரை உள்ள வசனங்களை நம்ம open your Bibles to the book
of 2 Kings chapter number 3. Commencing from verse number 13 through verse number 20. பழைய ஏற்பாட்டில் 467வது பக்கம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13 20 வரை உள்ள வசனம். பழைய ஏற்பாட்டில் 467வது பக்கம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13 20 வரை உள்ள வசனங்கள். எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க செல்போன் எல்லாம் சைலண்ட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டத்தினுடைய முடிவுல நமக்கு maintaining social distance, we will have the communion service. So நம்ம தொடர்ந்து ஒரு தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றார். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றார். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால், எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாய்க்கால்களை வெட்டுங்கள், dig ditches. தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இந்த வருஷத்தோட கடைசி மாசத்துல நிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விதமான போராட்டங்களும் எத்தனையோ விதமான நெருக்கடிகளும் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. இன்னைக்கு ராத்திரி நம்மளால நமக்கு தேவையான வாய்க்கால்களை, நமக்கு தேவையான இடங்கள்ல, நம்மளால நமக்கு தேவையான வாய்க்கால்களை இன்னைக்கு ராத்திரி வெட்ட முடியும்னா தேவனுடைய மிகப்பெரிய மகத்துவங்களை நம்மளால நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும்னு சொன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நானும் நீங்க இன்னைக்கு நிறைய தேவைகளோடு கூட, நிறைய நெருக்கடிகளோடு கூட, நிறைய போராட்டங்களோடு கூட வந்திருக்கலாம். ஆனா என்னால உங்களால இன்னைக்கு ராத்திரி நமக்கு தேவையான இடங்கள்ல நமக்கு தேவையான வாய்க்கால்களை வெட்ட முடியும்னா தேவனுடைய மிகப்பெரிய மகத்துவங்களை என்னால உங்களால நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்க ஆராதிக்கிற நம்ம தேவனாகிய கர்த்தர், அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, He is a God who transcends the capacity. நம்முடைய ஒரு காரியத்தினுடைய கொள்ளளவுகளை எல்லாம் தாண்டி அதை நிரப்பி வழியை செய்கிற தேவன். The God who transcends, who exceeds the capacity. ஒரு காரியத்தினுடைய கொள்ளளவுகளை நானும் நீங்கள் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம்னா, ஒரு காரியத்தினுடைய கொள்ளளவையும் தாண்டி, ஒரு காரியத்தினுடைய கெபாசிட்டியும் தாண்டி அதை நிரப்பி வழியை செய்கிற தேவன். கெபாசிட்டி அல்லது கொள்ளளவு என்று சொல்லும்போது அதற்கு ஒரு அளவு இருக்கு. ஆனா நான் நீங்கள் ஆராதிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அவர் அளவற்றவர். கெபாசிட்டி அல்லது கொள்ளளவு என்று சொல்லும்போது அதை நம்மால் அளந்து விட முடியும். ஆனால் நானும் நீங்களும் இந்த ராத்திரி வேளை ஆராதிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அவர் அளக்கப்பட முடியாதவர். நான் நினைக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்விகளிலே ரொம்ப டஃப்பான क्वेश्चन. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட எத்தனையோ சந்தேகங்களை பைபிள்ல கேட்டிருக்கிறத நம்ம வேதம் முழுக்க வாசிக்கிறோம். அதற்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இருக்கிறதுலயே கொஞ்சம் டஃப்பான क्वेश्चन ஆண்டவருக்கு எது இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆண்டவரை பார்த்து
என்னை அனுப்பினவர் யார் அப்படின்னு கேட்டா, உங்களை நான் என்னன்னு அந்த ஜனங்களுக்கு சொல்லுவேன், உங்களை நான் என்னன்னு அந்த ஜனங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், எப்படி உங்களை நான் அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு மோசே நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்ட கேள்விதான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான கொஸ்டின் ஆண்டவருக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அளக்கப்பட முடியாத ஒரு தேவன், அளவிடப்பட முடியாத ஒரு தேவன், அவர் ஒரு சின்ன கேப்சூலுக்குள்ள அடைச்சு இதுதான் அவர்னு எப்படி விவரிக்க முடியும்? அதனால இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான கொஸ்டின் அவருக்கு அதுவாதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மோசே கிட்ட அவர் சொல்லும்போது I am that I am, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று சொல் என்று சொன்னார். அப்ப நாம ஆராதிக்கிறவர் அளக்கப்பட முடியாதவர், அளவிட முடியாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய தன்மை என்ன? He is a God who transcends the capacity. கொள்ளளவுகளை மீறி ஒரு காரியத்தினுடைய கெபாசிட்டியை தாண்டி அதை நிரப்பி வழியை செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. The God who transcends the capacity. கொள்ளளவுகளை எல்லாம் தாண்டி, கொள்ளளவுகளை எல்லாம் மீறி அதை நிரப்பி வழியை செய்கிற தேவன். அப்படின்னா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நிரப்புகிறவர். He is a God who fills the capacity. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நிரப்புகிறவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் நிரப்புகிறவராய் இருக்கும்போது அவர் நிரப்புகிறதற்கு ஏதுவான கொள்ளளவுகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஆண்டவர் நிரப்புகிறவர். நம்ம ஆண்டவர் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாருங்க அவரு? நிரப்புகிறவர். He is a God who transcends the capacity. அந்த கொள்ளளவை தாண்டி அதை நிரப்பி வழியை செய்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நிரப்புகிறவர். அவர் நிரப்புகிறவர் அப்படின்னு சொன்னா அவர் நிரப்புகிறதற்கு ஏற்ற ஒரு கெபாசிட்டியை, ஒரு கொள்ளளவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நிரப்புகிறவர்னு சொல்லும்போது அவர் நிரப்புகிறதற்கு ஏதுவான ஒரு சூழலை, ஒரு அட்மாஸ்பியரை நாம கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிறவர் நிரப்புகிறவர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நிரப்புகிறவர் என்பது உண்மை. ஆனா அவர் நிரப்பணும் அப்படின்னா என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, என் சூழ்நிலையில, உங்க சூழ்நிலையில அவர் தம்முடைய நிரப்பி வழியை செய்கிற வல்லமை, அந்த God who transcends the capacity. கொள்ளளவுகளை தாண்டி நிரப்பி வழியை செய்கிற தேவன் நம்முடைய கொள்ளளவுகளை தாண்டி நம்மளை நிரப்பி வழியை செய்யணும்னா முதல்ல கொள்ளளவு என்ன செய்யப்படணும்? ஏற்படுத்தப்படணும். ஒரு கெபாசிட்டி என்ன செய்யப்படணும்? ஏற்படுத்தப்படணும். அதற்கு தேவையான ஒரு சூழல் என்ன செய்யணும்? அப்பதான் அவரால் நிரப்ப முடியும். அவர் நிரப்புகிறவர். ஆனா நிரப்புவதற்கு ஏற்ற சூழல் என்ன செய்யப்படணும்? ஏற்படுத்தப்படணும். இன்னைக்கு சபைக்கு வர்ற என்னையும் சேர்த்து நிறைய விசுவாசிகளுக்கு தி பவர் ஆஃப் கிரியேட்டிங் an atmosphere, ஒரு சூழலை உருவாக்கி விடுதலினுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது என்ன செய்யறது இல்ல, நமக்கு பல சமயத்துல தெரியறது. ஆண்டவர் இறங்கி செயல்படுவதற்கு தேவையான ஒரு சூழல், ஆண்டவர் இறங்கி செயல்படுவதற்கு தேவையான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி விடுறதோட சக்தி, அததான் நம்ம ஆராதனை வேளையில என்ன செய்யறோம்? அதைத்தான் நம்ம ஒரு ஆராதனை ஒழுங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? அதுல கடந்து வந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறது, இதெல்லாம் நமக்கு பல சமயத்துல தெரியறது இல்லை. எதுக்கு செய்யறோம்னா we are creating an atmosphere. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செயல்படுவதற்கு, அவர் நம்மை நிரப்புவதற்கு ஏற்ற ஒரு சூழலை என்ன செய்யறோம்? உருவாக்குறோம். ஆனா பல சமயத்துல அந்த சூழலை உருவாக்கி விடுறதோட சக்தி என்னன்னு நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்லை. அதனாலதான் நம்ம ஆராதனையில சில சமயத்துல எந்த ஜீவனும் இல்லாம, எந்த உயிரும் இல்லாம நாம சில சமயத்துல because we fail to understand the power of creating an atmosphere. தேவன் இறங்கி செயல்படுவதற்கு ஏற்ற ஒரு சூழலை நம்ம மியூசிக் மூலமா, நம்ம பாட்டு மூலமா, நம்ம ஆராதனை மூலமா, நம்ம துதி மூலமா, ஸ்தோத்திரம் மூலமா what we are actually trying to do, நாம என்ன செய்ய முயற்சி செய்கிறோம்னா ஒரு அட்மாஸ்பியரை, ஒரு சூழலை தேவன் இறங்குவதற்கு, தேவன் இறங்கி நம்முடைய குறைவுகளை நிரப்புவதற்கு, நம்முடைய வெறுமைகளை நிரப்புவதற்கு ஏற்ற சூழலை என்ன செய்யறோம்? உருவாக்குறோம். பல சமயத்துல நமக்கு அது அந்த கிரியேட்டிங் தி பவர் ஆஃப் கிரியேட்டிங் அட்மாஸ்பியர், சூழலை உருவாக்கி விடுவதனுடைய சக்தி நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். ஒரு கெபாசிட்டியை, ஒரு அட்மாஸ்பியரை, தேவன் செயல்படுவதற்கு தேவையான ஒரு கொள்ளளவை, ஒரு சூழலை உருவாக்காம நாம தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம்னா அந்த டைம் கம்ப்ளீட்டா வேஸ்ட். அந்த டைம் கம்ப்ளீட்டா பிரயோஜனம் ஆகுது. நம்ம டைம் வேஸ்ட், நம்ம பணம் வேஸ்ட், நம்ம எனர்ஜி வேஸ்ட். அதுக்கு பேசாம நம்ம வீட்டிலேயே குப்புறப்படுத்த என்ன செஞ்சிருக்கலாம்? தூங்கி இருக்கலாம். ஆண்டவர் செயல்படுறதுக்கு தேவையான ஒரு கெபாசிட்டியை, ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறத நிரப்புகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா ஹalleluya. அவர் காலி இடங்களை நிரப்புகிறவர், அவர் கொள்ளளவுகளை நிரப்புகிறவர், அவர் வாய்க்கால்களை நிரப்புகிறவர், அவர் நாம் அவருக்காக ஏற்படுத்தி கொடுக்கிற சூழல்களை
நிரப்புகிறவர். அவருடைய இயல்பே எப்படின்னா அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ நம்ம ஆண்டவர் யாருங்க? நிரப்புகிறவர். யாருங்க அவரு? அவர் நிரப்பணும்னா அவர் நிரப்புறத கேட்கிற கெபாசிட்டியை, அட்மாஸ்பியரை, சூழலை, கொள்ளளவை நான் நீங்களும் உருவாக்கி கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆண்டவருடைய படைப்பாகிய இயற்கை, இந்த நேச்சர், இதுல எத்தனையோ ஆச்சரியம் என்ன செய்து இருக்கு. இன்னைக்கும் இதுல இருக்கிற சில ஆஸ்பெக்ட்ஸ், பெரும்பாலான விஷயங்களை, இயற்கையில புதைந்திருக்கிற பெரும்பாலான ரகசியங்களை இன்னைக்கும் அறிவியல் எவ்வளவோ இன்னைக்கு நம்ம உலக நாடுகள் முன்னேறி எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்துவிட்ட பிறகு கூட இந்த நேச்சர்ல புதைந்திருக்கிற மிஸ்ட்ரீஸ், ரகசியங்கள், அது இன்னைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாதது இருக்கு. அப்படி இயற்கைக்குள்ள புதைந்திருக்கிற ஆச்சரியங்கள்ல ஒன்று இன்றைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் குழம்பி போகிற ஒரு விஷயம், the empty spaces in between the molecules. ரெண்டு அணுக்களுக்கு நடுவே இருக்கிறதான ஒரு காலி இடம், ஒரு blank space. கவனிங்க, இயற்கையில எத்தனையோ ரகசியம் இருக்கு. நிறைய விஷயங்களை ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. சில விஷயங்களை, நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்பட முடியல, கண்டுபிடிக்கப்பட முடியல. அதுல ஒண்ணு the blank space in between the molecules. ரெண்டு அணுக்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு காலி, ஒரு ரெண்டு அணுக்களுக்கு நடுவுல ஒரு blank space, ஒரு காலி இடம் இருக்கு. அந்த காலி இடம் இருந்தாலும் அது கீழே விழாம என்ன செய்யுது? நிக்குது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால இன்னைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. சிம்பிளா, இப்ப நீங்க அங்கிருந்து என்ன பார்க்கும்போது நான் இந்த மைக்கை என் கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு அணு, நான் ஒரு மாலிக்யூல், என் கையில் இருக்கிற இந்த மைக் ஒரு மாலிக்யூல், இது ஒரு அணு. இப்போ உங்களுக்கு பார்க்கிறதுக்கு, எனக்கே பார்க்கிறதுக்கு நான் இந்த மைக்கை என்னோட கையில கிரிப் பண்ணி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மை, என்னோட கை விரல்களுக்கும் இந்த மைக்குக்கும் நடுவுல -5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு காலி இடம் என்ன செய்யுது இருக்கு. இப்ப இந்த மைக் நான் கையில பிடிச்சிருக்கல, லிட்டரலா இந்த மைக் என்னோட கையில என்ன செய்யல இல்ல. அதுதான் சயின்ஸ். இப்ப நான் ஒரு மாலிக்யூல், நான் ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு மாலிக்யூல். நான் என் கையில பார்க்கிறதுக்கு இது பிடிச்சு கிரிப் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது என்னோட கையில என்ன செய்யல. இப்ப நீங்க சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க ஒரு ஆட்டம், சேர் ஒரு ஆட்டம். ஆனா இப்ப நீங்க என்ன செய்யல, சேர்ல உட்கார்ந்து, நீங்க சேர்ல இருந்து -8 சென்டிமீட்டர் என்ன இருக்கீங்க மேல். நீங்க இப்ப சேர்ல இப்படிதான் இருக்கீங்கன்னா மிதந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? பிரசன்னத்திலேயே மிதந்துட்டு தான் இருக்கும். சேர்லயும் என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம்? சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நிஜமா இது சயின்ஸ். நாம என்ன இந்த மைக், இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ் என் உடம்பு மேல நம்ம மேல பட்டிருக்கிற மாதிரி இருக்கானா? இல்ல. இதுக்கும் என்னோட பாடிக்கும் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல -1 சென்டிமீட்டர் என்ன இருக்கு? பிளாங்க் ஸ்பேஸ், காலி இடம் என்ன செய்யுது இருக்கு. ஆனா கீழே விழல. புரியுதா உங்களுக்கு? இந்த மைக்குக்கும் என் கை விரலுக்கும் நடுவுல ஒரு காலி இடம் இருக்கு. அப்படின்னா மைக் என்ன செஞ்சிடணும்? என்னங்க செய்யணும்? மைக் என்ன செய்யணும்? உங்களுக்கும் நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேருக்கும் நடுவுல -8 சென்டிமீட்டர் கேப் இருக்கு, இடைவெளி இருக்கு, காலி இடம் இருக்கு. அப்படின்னா என்ன செய்யணும்? இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவுல, ரெண்டு மாலிக்யூல்ஸ் நடுவுல ஒரு காலி இடம் இருக்கு. அந்த காலி இடத்துல என்ன இருக்குன்னு என்ன செய்யல, எவ்வளவு டீப்பா பார்த்தா என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா கீழே விழ மாட்டேங்குது. எப்படி இது நிக்குது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யல, வேலை இல்லை. ஆனா சயின்ஸ்ல தான் இதுக்கு ஆன்சர் இல்லையே ஒழிய, நம்ம பைபிள் இதுக்கு என்ன இருக்குங்க, அந்த ரெண்டு காலி இடத்துக்கு நடுவுல, அந்த ரெண்டு ஸ்பேஸுக்கு நடுவுல, அந்த ரெண்டு காலி இடம், அந்த ஸ்பேஸ், அந்த கேப், அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழலை, அந்த வாய்க்கால, அந்த இடைவெளியை நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நிரப்பி இருக்கிறார். நீங்க கொலோசியர் 1:17 பாருங்க, எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. Everything is consisted in God. தேவனுக்குள் நிலைநிற்கிறது. யாருக்குள் நிலைநிற்கிறது? நம்முடைய ஆண்டவருடைய பெயர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், omnipresent, எங்கும் நிறைந்திருக்கிறவர். அப்படின்னா இப்ப எனக்கும் உங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த blank space, இப்ப என் மைக்குக்கும் என் கைகளுக்கு நடுவில் இருக்கிற blank space, omnipresent God, எங்கும் ஏன்னா சகலமும் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. எல்லாம் அவருக்குள்ள கன்சிஸ்ட் ஆயிருக்கும் போது, இப்ப இந்த காலி இடத்தை எது நிரப்பி இருக்கு, யார் நிரப்பி இருக்காருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்?
இப்படிதான் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு பொருளும், நம்ம டச் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ். இப்ப நான் பூமியில நிக்கிறேன்னா எனக்கும் பூமிக்கு நடுவுல மைனஸ் சென்டிமீட்டர், சில சென்டிமீட்டர்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நான் கீழே விழுகல. ஆம்னி பிரசன்ட் காட், எங்கும் நிறைந்திருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். He is a gap filler, he is a space filler. அவர் இடைவெளிகளை நிரப்புகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, ஹalleluya. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஆண்டவர் நிரப்புகிறார். நம்ம ஆண்டவர் யாரு? அவர் நிரப்பணும்னா கண்டிப்பா ஒரு காலி இடம் என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் நிரப்பணும்னா ஒரு கொள்ளளவு கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் நிரப்பணும்னா ஒரு அதற்கேற்ற ஒரு சூழல் கண்டிப்பா என்ன செய்யணும்? நம்முடைய ஆண்டவர் he is a space filler, he is a gap filler. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காலி இடங்களை நிரப்புகிறவர் அப்படின்னு சொல்லும்போது, எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய ஆளுகையும் நாம எதிர்பார்க்கிறோமோ அங்கெல்லாம் அவருக்கான ஒரு blank space, அவர் இறங்குவதற்கான ஒரு சூழலை, அவர் இறங்குவதற்கான ஒரு வாய்க்காலை, அவர் இறங்குவதற்கான ஒரு காலி இடத்தை நாம உருவாக்கி கொடுக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சாமே சொல்றேன்? Hallelujah. நான் மறுபடியும் சொல்றேன், he is a God who transcends the capacity. அவர் கொள்ளளவுகளை எல்லாம் தாண்டி நிரப்புகிறவர். நானும் நீங்கள் ஆராதிக்கிறவர் இடைவெளிகளை நிரப்புகிறவர். மனிதனை அவர் உண்டாக்கினார், காலியான அவனுக்குள் தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனுடைய வெறுமையை மாற்றி அவனை ஃபில் பண்ணி அவனை ஜீவாத்மாவாக என்ன செஞ்சார்? பூமியை படைத்தார். காலியான பூமிக்குள்ள மரம், செடி, கொடிகள், மிருகங்களை போட்டு பூமி என்ன செஞ்சார்? நிறைத்தார். கடலை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், அதுக்குள்ள மீனை போட்டு சமுத்திரத்தை என்ன செய்தார்? நிரப்பினார். வானத்தை உண்டாக்கினார், அதுல பறவைகளை பறக்க வச்சு வானங்களை என்ன செஞ்சார்? ஏன்னா நானும் நீங்கள் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கெல்லாம் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கோ, எங்கெல்லாம் கால் இடம் இருக்கோ, எங்கெல்லாம் வாய்க்கால் இருக்கோ, எங்கெல்லாம் சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறதோ அதையெல்லாம் நிரப்புகிறவர் நாம் ஆராதிக்கிறவர். ஹalleluya. உங்களால நம்ப முடியுமா? நமக்கும் நம்மளோட கனவுக்கும் நடுவுல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், ஒரு காலி இடம் இருக்கு பாருங்க. அதை நிரப்புகிறவராக நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. நம்ம கைக்கும் நாம் அதை நீட்டி பிடிக்க நினைக்கிற சில விஷயத்துக்கும் ஒரு பெரிய தூரம் இருக்கு, ஒரு பெரிய காலி இடம் இருக்கு. ஆனா நம்புங்க, அதை நிரப்புகிறவராக நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளோட ஒரு சின்ன வட்டத்துக்கும் தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய மகத்துவத்துக்கும் நடுவுல இருக்கிற காலி இடைவெளியை அவரே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைக்கும் நம்முடைய வருமானத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ், காலி இடத்தை அவரே நிரப்புகிறவராக இருக்கிறார். நம்முடைய பேங்க் பேலன்ஸுக்கும் நாம கட்ட வேண்டிய டியூக்கும் நடுவுல இருக்கிற காலி இடத்தை அவரே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. அவர் நிரப்புகிறார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? சும்மா சர்ச்சைக்கு வந்திருக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குங்களா? பக்கத்துல பார்த்து உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா வாய்க்கால்களை வெட்டுங்க. அப்படின்னா என்ன செய்யுங்க? சொல்லுங்க. அப்படின்னா என்ன செய்யுங்க? ஏன்னா நாம ஆராதிக்கிறவர் நிரப்புகிறவர். அவர் யாருங்க? சொல்லுங்க. அவர் யாருங்க? என் வீட்டுக்குள்ள எனக்கு தேவைகள் இருக்கலாம், என் சரீரத்துல ஆரோக்கியத்துல எனக்கு சில தேவைகள் இருக்கலாம், எதிர்காலத்துல சில தேவைகள் இருக்கலாம், என் லட்சியத்துல எனக்கு சில தேவைகள் இருக்கலாம், என்னோட கனவுல எனக்கு சில தேவைகள் இருக்கலாம், என்னோட வாழ்க்கையில, என்னோட வருமானத்துல, என்னோட தொழில எனக்கு சில தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை என்னோட தேவனாகிய கர்த்தர் நிரப்பணும்னா அவர் நிரப்புவதற்கான கொள்ளளவை, கெப்பாசிட்டி, அட்மாஸ்பியரை, வாய்க்கால நான் வெட்டி கொடுக்கணும். ஹalleluya. இன்னைக்கு நாம கையில் எடுத்துக்கிட்ட அந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், அதுல we see 3 kings. நாம அதுல 3 ராஜாக்களை பார்க்கிறோம். எத்தனை ராஜாக்களை பார்க்கிறோங்க? சத்தமா எத்தனை ராஜாக்கள்ங்க? 3 ராஜா. ஒன்று யோசபாத் ராஜா. இந்த யோசபாத் ராஜா அவன் யூதாவினுடைய ராஜா. அவன் யாருங்க? அந்த யோசபாத் ஒரு நல்ல ராஜா, தேவனுடைய பார்வையிலே ஒரு நல்ல சாட்சியை பெற்றிருக்கிற ஒரு ராஜா. இரண்டாவது ஒரு ராஜாவை பார்க்கிறோம், அவன் பேர் யோராம். இந்த யோராம் யாருன்னா அவன் இஸ்ரவேலினுடைய ராஜா. இந்த யோராம் யாருன்னா ஆகாப் அப்படிங்கிற இஸ்ரவேலனுக்கும் ஏசபேல்ங்கிற பேலியாளுக்கும், பேலியால ஆராதிக்கிறவர்களுக்கும் சேர்ந்து பிறந்தவன் இந்த யோராம். மூணாவது ஒரு ராஜாவை பார்க்கிறோம், ஏதோமின் ராஜா. அவன் ஏதோம் என்கிறதான மனாந்திர வெளியினுடைய ஒரு ராஜா. அப்படி 3 ராஜாவை பார்க்கிறோம், யோசபாத், யோராம், ஏதோமின் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, யோசபாத். சத்தமா யோசபாத். எல்லாம் சொல்லுங்க, சூழலை உருவாக்கி கொடுங்க. ஆண்டவர் இறங்குறதுக்கு நிரப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுங்க. சத்தமா சொல்லுங்க, யோசபாத். இரண்டாவது யோராம், ஏதோமின் ராஜா. ஹalleluya. இந்த 3 ராஜாவுக்கு நடுவுல பொதுவான கொள்கைகள்னு எதுவுமே இல்ல. 3 பேரும் 3 டிஃபரண்ட் ஆங்கிள் இருக்கிறவங்க. பார்த்தோம், யோசபாத் அவன் யூதாவினுடைய ராஜா.
அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன், அவன் தேவனை சேவிக்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையா நடக்கிறவன். யோராம பார்த்தோம், அவன் பச்சோந்தி மாதிரி இந்த பக்கமும் நிற்பான் அந்த பக்கமும் நிற்பான். யெகோவா தேவனுக்கு ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவான், பாகால் ஆராதிக்கிற ஜனங்கள் அவனுக்கு எங்க ஓட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த என்ன செஞ்சிருவான், பேசிடுவான். மூணாவது ஏதோமின் ராஜா, அவனும் ஒரு பாகால் ஆராதனை செய்கிற ஒரு வனாந்திர வழியில இருக்கிற ஒரு ராஜா. அப்ப இந்த 3 ராஜாக்களுக்கும் காமனா எதுவுமே இல்ல, பொதுவான கொள்கை எதுவுமே. ஆனா இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இவங்க 3 பேர் என்ன செஞ்சாங்க? ஏன்னா அவங்களோட எதிராளி ஒருத்தர். அவங்களோட எதிராளி எத்தனை பேருங்க? இன்னைக்கு சபைன்னு சொல்லும் போது இப்படிதான் என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம எல்லாருக்குள்ளயும் டிஃபரெண்ட் நேச்சர் இருக்கலாம். நமக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும், நான் நீங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. பேசிக்கா நம்மளோட தாய்மொழியால, இல்லைன்னா நமக்கு இருக்கிற வாய்ப்புகளால, நமக்கு இருக்கிற வசதிகளால, நமக்கு இருக்கிற பின்புலங்களால நாம் அத்தனை பேரும் வேற வேறையானவங்களா இருந்தாலும் நம்ம எல்லாருடைய ஒரே எதிராளியாகிய பிசாசுக்கு எதிரான ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். புரிஞ்சாங்கன்னு சொல்றேன். இந்த 3 ராஜாக்கள் நடுவுல காமனா எதுவுமே கிடையாது. ஆனா எதிராளி மோவாப்ங்கிற ஒரு எதிரியை வீழ்த்தணும்னு அவங்க முடிவெடுத்த போது 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்படிதான் சர்ச்சுக்குள்ள என்னோட வசதி வேறையா இருக்கலாம், உங்களோட வசதி வேறையா இருக்கலாம், என்னோட மதர் டங் வேறையா இருக்கலாம், உங்களோட தாய்மொழி வேறையா இருக்கலாம், என்னோட பின்புலம் வேறையா இருக்கலாம், உங்களோட பின்புலம் வேறையா இருக்கலாம், என்னுடைய வசதி வேறையா இருக்கலாம், உங்களோட வாய்ப்புகள் வேறையா இருக்கலாம். ஆனா ஒரே எதிராளியாகிய பிசாசுக்கு எதிரான யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது சபை அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்தவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறையினர் அப்படித்தான் இருந்தார்கள். சபைக்கு ஒன்று என்று சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி என்ன செஞ்சாங்க? துடிச்சாங்க. சபைக்கு ஒண்ணுன்னு சொன்னா பல மணி நேரங்கள் விழித்திருந்து முழங்கால நின்று ஜெபம் பண்ணி ஒன்று கூடினாங்க. சபைக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்ல. பாஸ்டர் அடிச்சு மண்டை உடைச்சதுக்கும் சர்ச்சுக்கு வந்துட்டு போற பர்வதக்காக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனாலும் the cause ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் ஒரே எதிராளியாகிய பிசாசுக்கு எதிரான யுத்தம்னு சொல்லும்போது சபை என்ன செஞ்சாங்க? காமனா ஒண்ணு கூடியிருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான காட்சிகளை உலகம் எங்கிலும் இருக்கிற நாகரிக சபைகள்ல என்ன செய்ய முடியறது இல்ல. வளர்ந்த சபைகள் என்று சொல்லுகிற சபைகள்ல இன்னைக்கு அந்த மாதிரியான காட்சிகள் என்ன செய்ய முடியறது இல்ல. நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஜெபம்னு சொன்னா அதுக்குன்னே ஒரு 4 பாட்டிகள் நேர்ந்து விட்டு இருப்பாங்க. அந்த பாட்டிங்க என்ன செஞ்சிருப்பாங்க? உட்கார்ந்து எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாம அந்த பாட்டி உட்கார்ந்து எழுந்துட்டு போவாங்க இருப்பாங்க. நாம எல்லாம் வீட்டுல இருப்போம். நமக்கு யாராவது வந்திருக்காங்க, யாராவது தீர்க்கதரிசனம் சொல்றவங்க வந்திருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம வருவோம். ஆனா ஜெபம்னா ஒரு காமனான விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? கேதர் ஆக மாட்டோம். ஆனா இங்க இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். இந்த 3 ராஜாக்களும் வேற வேற கிரைட்டீரியாஸ்ல இருந்தாலும் எதிரி ஒருத்தன போது ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்படிதான் சபை இருக்கணும். ஒரே தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஒரே எதிராளியாகிய பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ண வேண்டும் என்று எப்போதெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா சமயத்திலையும் நான் நீங்களும் இங்கே கூடி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கரங்களை விரிக்கணும், ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. இந்த 3 ராஜாக்களும் ஒன்று சேர்ந்தார்கள். மோவாபிய ராஜா இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு விரோதமாக வருகிறான் என்ற போது இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய யோசபாத், இந்த யோராம், இந்த ஏதோமின் ராஜா 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு எதிரி, 3 ராஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராஜ்யமாகிய மோவாபிய ராஜாவை எதிர்த்தாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இதுல இன்னும் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, 3 ராஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? கலக்கான். ரேஷியோ என்ன? 3:1. இந்த பக்கம் 3 பேரு, அந்த பக்கம் ஒரு ஆள். இந்த பக்கம் எத்தனை பேரு? அந்த பக்கம் எத்தனை ஆளு? இப்ப நமக்கு டியூ வந்து 1 லட்சம் ரூபாய் தான் இந்த மாசம்னா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல 3 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. இதுக்கு நடுவில் இப்ப திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத டைம்ல திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ்காரன் எடுத்துட்டா கூட நமக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ஏன்னா எனக்கு போக வேண்டிய டியூ 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா 3 லட்சம் ரூபாய் என் கையில இருக்குதுன்னா குருட்டுத்தனமா என்ன செய்வோம்? செலவு பண்ணவும் மாட்டோமா? லட்சத்தை எல்லாம் பார்த்தே வெகுகாலம் ஆச்சுங்கிற மாதிரி இருந்தா எப்படி? எனக்கு இப்ப ரொம்ப நெசசரி 1 லட்சம் தான். ஆனா அக்கவுண்ட்ல 3 லட்சம் இருக்குன்னா என்னோட ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு என்ன செய்யலாம்? எங்க வேணா தூக்கி வீசிட்டு போ, விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப எனக்கு இருக்கிற பிரஷர் 1 லட்சம் தான். எச்சா 2 லட்சம் இருக்குங்க போது இப்ப இங்க பாருங்க, 3 ராஜாக்கள் ஒரு ராஜாவை எதிர்க்கிறாங்க. 3:1 ரேஷியோ. ஆனா 3 பேர் ஒருத்தனை எதிர்க்கிறோங்கிறதுக்காக குருட்டுத்தனமா அவங்க என்ன செய்யல. நாம தான் இங்க 3 பேர் இருக்கோம்ல, அவன் ஒருத்தன் தானே
சும்மா காட்டுத்தனமா பாஞ்சு தூக்கிடலான்னு நினைக்கல. அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த யுத்தத்திற்கு விரோதமாக ஒரு வியூகத்தை என்ன செஞ்சாங்க, வகுத்தாங்க. ஒரு திட்டம் போட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்ல, திட்டம் போட்டாங்க. சத்தமா திட்டம் போட்டாங்க. 3 பேர் 3:1 குருட்டுத்தனமா போலாமே தைரியமா. ஏன்னா இங்க 3 படை இருக்கு, 3 ராஜாக்கள். அந்த பக்கம் ஒருத்தன் தான். தைரியமா குருட்டுத்தனமா என்ன செய்யலாம், போய் அட்டாக் பண்ணலாம், எப்படி வேணா அட்டாக் பண்ணலாம்னு அவங்க நினைக்கல. அவங்க 3:1 இருந்தாலும் ப்ராப்பரான எந்த ஆங்கிள், எந்த கோணத்துல போனா கரெக்டா அந்த மோவாபிய ராஜாவை தட்டி தூக்க முடியும் அப்படிங்கறத 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு வியூகத்தை வகுத்து ஒரு திட்டம் தீட்டி புறப்பட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேரோட ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்கள்னா, குறிப்பாக்கப்படாத ஜெபம், திட்டமிடல் இல்லாத ஜெபம். அதுல எந்த விதமான ஆங்கிளும் இல்ல, எந்த விதமான குறியும் என்ன செய்யறதில்ல இருக்கிறது. அதனாலதான் பல தடவை அந்த ஜெபங்கிற ஆயுதத்தை எடுத்து எடுத்து வீசியும் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கவே என்ன செய்ய மாட்டேங்குது. காலையில கேட்டாலும், ராத்திரி கேட்டாலும், மத்தியானம் கேட்டாலும் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபி. எப்ப கேட்டாலும் என்ன செய்யறோம் சொல்லுங்க, என்ன செய்யறோம்? நிறைய தடவை ஜெபிக்கிறீங்களா? பல தடவை நம்ம சொல்லுவோம், ஜெபிச்சிட்டு இருக்கான், ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபங்கிற ஆயுதத்தை வீசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன நடக்கணும்னு நினைச்சு வீசுறோமோ அது என்ன செய்யறது இல்ல. ஏன் அப்படின்னா, சரியான கோணத்துல எதிராளியானவன் குறிப்பாக்கப்படுகிறது இல்ல, சரியான கோணத்துல இலக்கானது குறி வைக்கப்படுகிறது இல்ல. இவங்க 3:1 3 பேர், அங்க ஒரு ஆள் காட்டுத்தனமா போய் இறங்கலான்னு இறங்கல. they have a plan, they have a strategy. எப்படி அவனை தாக்கணும்னு ஒரு திட்டம் பண்ணினாங்க. இன்னைக்கு என்னோட உங்களோட ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஒரு பிளான்டு பிரேயர் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஒரு வியூவர். நான் எதுக்காக ஜெபிக்கிறேன், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், அந்த காரியத்துக்கு எல்லா பேக் ஸ்கோர்ஸும் எனக்கு என்ன செய்யணும். நாங்க எனக்கு ஒரு கார் வேணும்னா, அந்த கார் வேணும்னா அதுக்கு எத்தனை ரூபாய், அதோட மற்ற விஷயங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நான் என்ன செய்யணும், யோசிக்கணும். அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா என்ன செய்யணும், காயினை நான் நீங்க நகர்த்து. அந்த ஜெபம் தான், அதுதான் கரெக்டா குறி வைத்து தாக்கப்படுகிற ஜெபம். அதை எதற்காக அதை எய்யறோமோ அது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அது கொண்டு வந்து கொடுக்கும். ஹalleluya. ஞாபகம் வச்சுக்கோங்க, 3:1 குருட்டுத்தனமா பாயல. they had a plan, they had a strategy. அவங்களுக்கு ஜெபம்ங்கிறது நமக்கு பிளான்டா இருக்கணும், ஸ்ட்ராட்டஜியோட இருக்கணும். நம்ம என்ன செய்ய போறோம்ங்கிறது. அதனால தான் பல சமயங்கள்ல எழுதி நீங்க என்ன பண்ண போறீங்கங்கறத பிளான் பண்ணி நீங்க ரிட்டன் டாக்குமெண்டா வச்சு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதுல எத்தனை எதிரிகள் இருக்காங்க, இதுல எத்தனை நெகட்டிவ்ஸ் இருக்கு, இதுல எத்தனை வேற எதிர்மறையான சாதகமான சூழ்நிலைகள் எவ்வளவு இருக்கு, இது நடக்கிறதுக்கான, இது நடந்தா என்னென்ன நடக்கப்படும், இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நாம செய்யற ஜெபம் மிகப்பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கும். ஹalleluya. Jesus had a strategical prayer. எல்லாத்தையும் அவர் லாசரோட கல்லறைக்கு முன்னாடி போய் நின்ன போது அவர் குருட்டுத்தனமா என்ன செய்யல, செஞ்சல. இன்னும் எத்தனையோ அவர் வியாதியஸ்தர் மேல கை வைக்கும் போது it was not an unstrategical, எதுவுமே பிளான்டா இல்லாம அவர் டக் டக்குன்னு என்ன செஞ்சல. அவர் செய்தது he had a strategy. அவருக்கு எல்லாத்துலயும் ஒரு வியூகம் இருந்தது. நானும் நீங்களும் ஜெபத்தை வியூகம் இல்லாம, குறி இல்லாம வாட்டுக்கு வீசக்கூடாது. இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு வியூகத்தை, ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்ப 2 லெசன். 1, 3 பேருக்கு காமனாலிட்டி ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு எதிரின்னு சொல்லும்போது சபை என்ன செஞ்சிடணும், ஒன்று கூடி ஜெபிக்கணும். நாம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற பேர் வழியில குறி இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. நம்ம கரெக்டா டார்கெட் பண்ணி எங்க தட்டினா அந்த எதிரியை தூக்க முடியுங்கிறத எக்ஸாக்டா டார்கெட் பண்ணி அடிச்சா அந்த ஜெபம் நிச்சயமா நமக்கு பலனை கொண்டு வந்து கொடுக்கும். ஹalleluya. அவங்க போட்ட திட்டம் என்ன, தெற்கு பக்கமா இறங்கினா அந்த மோவாபிய கூட்டத்தை தட்டி தூக்கிடலாம். ஏன்னா அவன் மத்த 3 சைட்ஸையும் அவன் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் தெற்கு சைடு அவன் போக்கஸ் பண்ணல. ஆகவே தெற்கு பக்கமாக இறங்கி இந்த மோவாபிய கூட்டத்தை தட்டி தூக்கணும்ங்கிறது தான் அவங்க போட்ட பிளான். இவங்க போட்ட இந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்தணும்னா, தெற்கு பக்கமா அவங்க போய் சேரணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னா 7 நாள் வனாந்திர வழியாக நடந்து போனாதான் அவங்க போட்ட பிளான். எப்பவுமே நம்ம பிளான் பண்றது விஷயம் இல்லை, நம்ம ஜெபிக்கிறது விஷயம் இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன செய்யணும். பல சமயங்கள்ல நம்ம வெறும் ஜெபம் மட்டும் தான் பண்றோம், அந்த ஜெபத்தை என்ன செய்யறது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறது இல்லை. நான் என்ன பல சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வீடு. போங்க போய் ஒரு இன்ஜினியர் போய் 500 ரூபாய் கொடுத்தா அந்த ஆள் என்ன செய்யறான், ஒரு பிளானை போட்டு கொடுத்து சும்மா நம்ம என்ன செய்யறோம், ஒரு பிளானை போட்டு வாங்கி ஆபீஸ்க்கு போய் இதை கட்டினா எவ்வளவு வரி கட்டணும், என்ன டாக்ஸ், இதை கட்டுறதுக்கு என்ன, ஒரு மேஸ்திரி கூப்பிட்டு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட நம்ம போட ஒரு பிளானுக்காக நம்ம செலவு பண்ண மாட்டோம்னா அதை ஜெபிச்சிட்டோம். ஆனா அதோட எக்ஸிகியூஷனுக்குள்ள என்ன செய்யறதுல நாம
வரதே இல்லை. இவங்க பிளான் பண்ணினாங்க. என்ன செஞ்சாங்க? பிளான் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. தெற்கு பக்கமா இறங்கணும்னா 7 நாள் வனாந்தர வழியா என்ன செய்யணும்? They executed, they had a strategy and they executed their plan. அவங்க ஒரு வியூகத்தை வகுத்தாங்க, பிறகு அந்த வியூகத்தை செயல்படுத்தினாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஹalleluya, சத்தமா ஹalleluya. பல சமயங்கள்ல சபைகள்ல நாம எத்தனையோ வியூகங்களை வகுக்கிறோம். குடும்பத்துல நம்ம சில வியூகங்களை வகுக்கிறோம். இனிமேல் நம்ம ஜெபிப்போம். இந்த 1ஆம் தேதி குடும்பமா உட்கார்ந்து ஜெபிப்போம். இந்த டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற ஜெபத்துல தினமும் சபைக்கு வந்து என்ன செய்வோம்? இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன செய்யறோம்? போடுறோம். பல வியூகங்கள் என்ன செய்யறோம்? வகுக்கிறோம். இந்த 2021 தட்டி தூக்கணும்னா அதுக்கு இப்படி எல்லாம் செய்வோம்னு ஒரு பிளான் போடுறோம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்றது இல்ல. இவங்க பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. தெற்கு பக்கமா போனோம். ஓகே, 7 நாள் வனாந்தர வழியாக நடந்து அதுக்கு பக்கத்துல வரைக்கும் போய் சேர்றாங்க. சத்தமா ஹalleluya. எப்படியோ நடந்து 7 நாள் நடந்து சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க பிளான் பண்ணின இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? பக்கத்துல வரைக்கும், வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல வரைக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் they were running out of water. திடீர்னு ஒரு பெரிய வறட்சி. பக்கத்துல வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த தெற்கு பக்கத்துல இறங்கி மோவாபிய ராஜாவை தட்டி தூக்குற அந்த பாயிண்ட் வரைக்கும், அந்த பக்கத்து வரைக்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் they were running out of water. திடீர்னு ஒரு பெரிய வறட்சி. எத்தனை பேர் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கடந்து போயிருக்கீங்க? பக்கத்துல வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு சில வறட்சி. நம்ம இனிமே எல்லாம் சரியா போயிடும்னு நம்ம நினைப்போம். இதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைப்போம். பக்கத்துல வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய வறட்சி நமக்குள்ள இருக்கும். கண்டிப்பா எனக்கு அது வேணும், அதை பிடிச்சே ஆயிரம், அதை வாங்கி ஆயிரம், பக்கத்துல வரைக்கும் போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய வறட்சி. இப்போது நான் அதை விசுவாசிக்கிறேன், எனக்கு அது கிடைக்கும்னு நம்புறேன், எனக்கு அது வேணும்னு நான் உறுதியா நிக்கிறேன். ஆனா திடீர்னு ஒரு வறட்சியான சில, நான் அதை விடுறதா இல்ல, எனக்கு கண்டிப்பா வேணும், ஆனா திடீர்னு ஒரு வறட்சியான சூழ்நிலை என்ன செஞ்சிருது? எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிடலாம்னு இறங்கிட்டேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆனா பக்கத்துல வரைக்கும் போனதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு வறட்சி. திடீர்னு I am running out of water. இது வரைக்கும் குடும்பத்துக்குள்ள பல போராட்டங்கள், எல்லாத்தையும் ஒரு வழியா சரி செய்து எப்படியாவது குடும்பத்தை கட்டி எழுப்பிடலாம்னு நினைச்சு திடீர்னு அன்னைக்கு ராத்திரி என்ன செஞ்சிருச்சு? ஒண்ணுக்குள்ள குடுமி பிடிச்சிட்டு சண்டை போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. பக்கத்துல வரைக்கும் போனதுக்கு அப்புறம் ஒரு வறட்சி. எனக்கு முன்னாடி நின்ன இந்த மதுளை, இந்த தடையை எப்படியாவது தாண்டிடலாம்னு நினைச்சு பக்கத்துல வரைக்கும் போயிட்டேன். அதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சேன். ஆனா திடீர்னு ஒரு பெரிய, எத்தனை பேர் இந்த மாதிரியான சூழ்நிலை வெற்றிக்கு பக்கத்துல வரைக்கும் போனதுக்கு அப்புறம் வறட்சி? எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்துட்டீங்க? ஆமென் சொல்றீங்க. நான் ஆமென் சொல்றீங்க. பக்கத்துல வரைக்கும், இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், இதுக்கப்புறம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது அங்க வருது ஒரு வறட்சி. ஆனா யோசித்து பார்த்தா இந்த திடீர் வறட்சி கூட ஒரு வகையில நல்லதுதான். இந்த திடீர் வறட்சி கூட என்னதான், எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வந்ததான அந்த தாகம், அந்த திடீர் வறட்சி அவங்கள கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு நேராக என்ன செஞ்சுச்சு? கொண்டு போச்சு. அந்த திடீர் வறட்சி, அந்த திடீர் தாகம் நல்லதுதான் சில சமயத்துல. ஏன்னா நம்ம பல சமயத்துல எல்லாம் நம்மளாலேயே முடியும்னு நினைச்சிடும் பாருங்க. இப்ப எல்லாமே நம்மளாலேயே முடிஞ்சிடும் அப்படின்னா நான் பேசுறதெல்லாம் நீங்க உட்கார்ந்து கேட்கணுமா? நேரம் வீட்டுல படுத்து என்ன செஞ்சிருக்கலாம்? டிவி பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். எல்லாமே நம்மளால என்ன செய்யறது இல்ல, முடியும். நமக்கு தேவனுடைய துணை என்ன செய்யப்படுகிறது? சில சமயத்துல வருகிற அந்த திடீர் வறட்சி ஒரு வகையில நல்லதுதான். அது அவங்கள நேரா எங்க கூட்டிட்டு போச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை வேணும் அப்படின்னு தீர்க்கதரிசியாக எலிசா பக்கத்துல என்ன செஞ்சு. பொதுவா ராஜாக்கள் தீர்க்கதரிசியை நோக்கி என்ன செய்ய மாட்டாங்க, தீர்க்கதரிசியை தேடி ராஜாக்களுடைய ஆபீஸ் என்ன செய்யக்கூடாது. தீர்க்கதரிசிகள் தான் ராஜாவை தேடி என்ன செய்யணும். அதுதான் புரோட்டோகால், அதுதான் சட்டம், அதுதான் மரபு. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த பீரியட்ல, அவங்க சிஎம்ஆ இருந்த போது, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி டெல்லியிலிருந்து வந்த போது புரோட்டோகால் படி என்ன செய்யக்கூடாது, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை அவங்க வீட்டுல போய் என்ன செய்யக்கூடாது, சந்திக்க கூடாது. அது புரோட்டோகால் கிடையாது, அது மரபு கிடையாது. வேணும்னா முதலமைச்சர் தான் என்ன செய்யணும், பிரைம் மினிஸ்டர் போய் சந்திக்கணும். அதுதான் மரபு, அதுதான் புரோட்டோகால். ஏன்னா ஒரு அபிஷியல் விசிட்டிங்ல வந்திருக்கார், அவர் பர்சனல் விசிட்டிங்ல வந்தா என்ன செய்யறது இல்ல, புரோட்டோகால்ஸ் தேவையில்லை. பட் ஹி இஸ் ஆன் an official visit. அவர் ஒரு அலுவலக ரீதியாக அவர் தமிழ்நாட்டுக்கு வந்த போது என்ன செஞ்சார், அவர் ஜெயலலிதா அவங்கள வீட்டுல போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்ச போது அது ஒரு பெரிய டிபேட்டட் இஷ்யூவா போச்சு. எப்படி புரோட்டோகாலை மீறி, மரபை மீறி எப்படி பிரைம் மினிஸ்டர் ஒரு சிஎம் எப்படி வந்து அவங்க வீட்டுல போய் எப்படி சந்திக்கலாம்னு பலவிதமான விமர்சனங்கள்.
புரோட்டோகால் படி ராஜாக்கள் தீர்க்கதரிசியை தேடி போக மாட்டாங்க. தீர்க்கதரிசி தான் ராஜாவை தேடி என்ன செய்யணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? When we get thirsty, protocols goes out of the windows. நாம் பயங்கரமான வறட்சிக்குள்ள, பயங்கரமான தாகத்துக்குள்ள, பயங்கரமான நெருக்கடிக்குள்ள வரும்போது அங்க மரபு சட்டத்திட்டங்கள் எல்லாம் பார்க்கப்படாது. எப்படியாவது ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரை பிடிக்கணும்ங்கிற உணர்வு எனக்குள்ள உங்களுக்குள்ள கடந்து வரும். எத்தனை பேர் புரிஞ்சாங்க? ஹalleluya, ஹalleluya. அப்போ நம்ம டீசென்ட்டா நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போக மாட்டோம். கண்ணுமை கலையாம, முடி கலையாம, சட்டை கலையாம, பேண்ட் கலையாம என்ன செய்ய மாட்டோம்? எந்திரிச்சு அந்த உச்சக்கட்ட தாகம் வரும்போது, உச்சக்கட்ட வறட்சி வரும்போது, உச்சக்கட்ட நெருக்கடி வரும்போது புரோட்டோகால்ஸ் உடையும். என்ன சுத்தி என்ன நடக்குது, என்ன சுத்தி நிக்கிறவங்க என்ன பண்றான் ஒன்னையும் பார்க்க மாட்டோம். புரோட்டோகால்ஸ் உடையும் போது பயங்கரமா நம்ம பலம். அது வரைக்கும் நம்ம அப்படியே அமைதியா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்போம். ஒட்டுமொத்த நரகமும் நமக்கு விரோதமா இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அமைதியா இருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ இயேசுவே என்ன செய்வோம்? கத்தி கூப்பிடுவோம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. அதே சமயத்துல இன்னொரு விஷயம், திடீர்னு ஒரு வறட்சி, திடீர்னு ஒரு 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 காய்ந்த ஒரு தன்மை நம்ம வாழ்க்கையில நம்ம பயணத்துல வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நாம போய் சேர நினைச்ச இடத்துக்கு நம்மளால போய் சேர முடியாம போயிடும்னு அர்த்தம் இல்ல. ஒரு வறட்சி நம்ம வெற்றிக்கு பக்கத்துல வரைக்கும் போயிட்டோம், ஆனா திடீர்னு ஒரு வறட்சி, வெற்றியை பிடிக்க முடியல. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கறதுனாலயே வெற்றி நமக்கு கிடைக்காம போற ஒரு விஷயமா இருக்க போறது இல்ல. நாம நினைச்சா, நமக்கு தாகம் இருந்துச்சுன்னா, நாம நினைச்ச அந்த வெற்றியை, அந்த இலக்கை நம்மளால எப்படியும் பிடிச்சிட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? திடீர்னு நம்ம கையில பணம் இல்லாம போயிருச்சுன்றதுனால நாம என்ன நினைச்சோமோ அந்த இடத்துக்கு நேரா நம்மளால போக முடியும்னு அர்த்தம் இல்ல. நமக்கு தாகம் இருக்கிற வரைக்கும் நம்மளால கண்டிப்பா அந்த இடத்தை போய் பிடிச்சிட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நமக்கு செய்யறேன்னு சொன்னவங்க திடீர்னு நமக்கு உதவி செய்யாம போனதுனால நாம நினைச்ச அந்த இடத்தை நாம போய் பிடிக்க முடியாம போயிரும்னு அர்த்தம் இல்ல. நமக்கு தாகம் இருந்தா, as long as we have the thirsty, நமக்கு தாகம் இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சா நம்மளால அந்த இடத்தை போய் பிடிச்சிட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. ஒருவேளை என்னோட பாதையை பார்க்கிறதுக்கு கிளியரா அந்த பிக்சர் ரொம்ப கிளியரா இல்லாம இருக்கலாம், ஆனாலும் நான் நினைச்சா, எனக்கு தாகம் இருந்தா, எப்படி அந்த இலக்கை போய் பிடிச்சிடணும்னு நான் நினைச்சா என்னால அங்க போயிட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இந்த மூணு ராஜாக்கள் அதை செஞ்சாங்க. புரோட்டோகால் படி அப்படி நிக்க கூடாது. 7 நாள் வனாந்தர வழியில நடந்து வந்திருக்காங்க. இன்னும் மறுபடியும் நடந்து தீர்க்கதரிசியாக எலிசா வீட்டு வரைக்கும் போகணும்னா இன்னும் நடக்கணும். ஆனா பரவாயில்ல, எப்படியாவது தாகம் தீர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்த போது அது அவங்க நகர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கொண்டு போச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன ஆனாலும் நான் நினைச்ச, நான் திட்டம் பண்ணி அந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன். பக்கத்துல சொல்லுங்க, என்ன ஆனாலும், சத்தமா சொல்லுங்க, என்ன ஆனாலும், நல்ல சத்தமா, என்ன ஆனாலும் நான் நினைச்ச, நான் திட்டம் பண்ணின அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா போய் சேர்ந்துருவேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். நான் என்ன திட்டம் பண்ணணும், எதை என்னோட இலக்கா பிக்ஸ் பண்ணினோம், என்ன ஆனாலும் நடுவில் எத்தனை தடை வந்தாலும் அந்த இடத்துக்கு கண்டிப்பா நான் போய் சேர்ந்துருவேங்கிற மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. சோ இந்த மூணு ராஜாக்களும் எலிசா கிட்ட போனாங்க. எலிசாங்கிறவர் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் தீர்க்கதரிசி மாதிரி இல்ல. காசு இருக்கிறவங்கள, பதவி இருக்கிறவங்கள பார்த்த உடனே குட்டி கரணம் போடுறதுக்கு அந்த ஆளு கொஞ்சம் வேற மாதிரி. அவர் தான் பாடணும், நான் வேற மாதிரி ப்ரோ அப்படிங்கலாம். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் தீர்க்கதரிசிகளை மாதிரி நம்ம போட்டு போற ட்ரெஸ், நம்ம வந்து இருக்கிற காரு, நமக்கு சொசைட்டி இருக்கிற பொசிஷனை வச்சு தீர்க்கதரிசனம் வராது. அந்த கொஞ்சம் வேற மாதிரி சொன்ன வார்த்தைகளை பாருங்க. இந்த யோசபாத் மாத்திரம் உங்க கூட வராம இருந்திருந்தாங்க, ஒருத்த மூஞ்சி கூட என்ன செஞ்சிருக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு போல்டான ஒரு ஆக்ட் இல்ல. அவர் எலிசா சொல்றாரு, இந்த யோசபாத் மாத்திரம், இந்த ஆளை மாத்திரம் நீ கூட கூட்டிட்டு வராம நீ வந்திருந்த, உங்க மூஞ்சில கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த 3 பேர்ல யோசபாத்தை தவிர மற்ற 2 ராஜாக்களும் முழுக்க முழுக்க கர்த்தரை தேடுறவங்க வேணுங்க போது மாத்திரம் கர்த்தரை தேடி செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க தேவைக்காக கர்த்தரை. ஆனா யோசபாத் அப்படி இல்லை. அவன் யாரு? நேர்மையானவன். யோசபாத் யாரு? நான் சொல்றது கேளுங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, நம்ம வீட்லயே நம்ம பொண்டாட்டி எப்படியோ, நம்ம புருஷன் எப்படியோ, நம்ம பசங்க எப்படியோ, நம்ம கூட நிக்கிறவங்க, சர்ச்சில் நம்ம பக்கத்துல நிக்கிறவங்க என்ன மாதிரியான மனநிலைகள், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நாம நேர்மையானவங்களா இருந்தா, நாம ஆண்டவருக்கு உண்மையானவங்களா இருந்தா, நாம ஆண்டவரை தேடுறவங்களா இருந்தா, ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து நம்ம கூட பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அதான் யோசபாத், அதான் எலிசா. இந்த யோசபாத் மாத்திரம் வராம இருந்திருந்தாங்கன்னா ஒருத்த மூஞ்சி கூட என்ன செய்ய மாட்டேன்,
பார்க்க மாட்டேன். இப்ப நான் இறங்கி பேசுறேன்னா யாருக்காக பேசுறேன்? அதுதான் இங்கிலீஷ்ல the power of one, தனி ஒரு ஆளோட சக்தி. 3 ராஜாக்கள்ல ஒருத்தன் தான் நேர்மையானவன், 3 ராஜாக்கள்ல ஒருத்தன் தான் தேவனை தேடுறவன், 3 ராஜாக்கள்ல ஒருத்தன் தான் தேவனோட கூட தொடர்பு இருக்கிறவன். என்ன நம்புங்க, இன்னைக்கு ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க ஒருத்தர் தான் தேவனை தேடுறவங்களா இருக்கலாம், நீங்க ஒருத்தர் தான் தேவனோட கூட நல்ல தொடர்பு இருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க ஒருத்தர் தான் தேவனை நல்ல ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா நம்புங்க, உங்க ஒருத்தர் மூலமா உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் உங்க தேவனாகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இதை நம்பி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, சத்தமா ஹalleluya. அந்த ஒரு ஆள் பக்கத்துல சொன்ன, நான் தான் அந்த ஒரு ஆள். நல்ல சத்தமா, நான் தான் அந்த ஒரு ஆள். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நான் ஒரு ஆள் போதும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? சத்தம். எத்தனை பேர் சத்தமா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நான் ஒரு ஆள், என் சபை ஆசீர்வதிக்கப்பட நான் ஒரு ஆள், என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட நான் ஒரு ஆள், நான் இருக்கிற தேவை ஆசீர்வதிக்கப்பட நான் ஒரு ஆள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய பேழையை உண்டாக்க நினைத்த போது ஒரு பெரிய கமிட்டியை கூப்பிட்டு நிறைய இன்ஜினியரை வச்சு அதை செய்யல. நோவாங்கிற ஒரு ஆளை வச்சு தலைவர் அதை செஞ்சு முடிச்சார். இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கணும்னு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணின போது ஒரு பெரிய கூட்ட மக்களை கொண்டு வந்து உட்கார வச்சு என்னப்பா நினைக்கிறீங்கன்னு கேட்டு செய்யல. ஆபிரகாம்ங்கிற ஒரு ஆளை வச்சு என்ன செஞ்சார்? அதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவருடைய பாவத்துடைய பிடியிலிருந்து மீட்டு விடுவித்து ரட்சிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணின போது வானத்திலிருந்து ஒரு பெரிய கூட்ட தேவதூதர்கள் அனுப்பல. ஒரே ஒரு ஆளாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? அவர் ரட்சிப்பை. அப்படின்னா உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் முன்னேற்றத்துக்குள்ள வரணும்னா உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் உங்க கூட சேரணும்னு அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு ஆள் போதும். நீங்க ஒரு ஆள் தேவனுக்கு உண்மையானவங்களா இருந்தா, நீங்க ஒரு ஆள் ஊக்கமா உங்க தேவனாகிய கர்த்தரை தேடுறவங்களா இருந்தா, நீங்க ஒரு ஆள் உங்க தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருந்தா, உங்க ஒருத்தருக்காக தேவனாகிய கர்த்தர் இறங்கி செயல்படுவார்னு சொன்னா, இந்த வீட்டுல யோசபாத் யாராவது இருந்தா கையை கட்டி நான் தான் அந்த ஒரு ஆள் நம்புறவங்க, யாராவது நான் தான் அந்த ஒரு ஆள் நம்புறவங்க சத்தமா கையை கட்டி நான் ஒரு ஆள். யோசபாத்தை பார்த்து எலிசா சொன்னாரு, உனக்கு வேண்டிதான் வந்திருக்கேன், உனக்கு வேண்டிதான் பேசுறேன். ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்கிட்ட என்ன செய் கூட்டிட்டு. எதுக்கு? அந்த அட்மாஸ்பியரை மாற்றத்துக்கு. ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அங்க இருக்கு. 7 நாள் வனாந்தரத்தில் நடந்து பயங்கரமான தாகம், பயங்கரமான thirst. 3 ராஜாக்கள் சொல்லும்போது 3 ராஜாக்களுடைய படைகள், 3 ராஜாக்களுடைய மிருகங்கள், அவருடைய போர் வீரர்கள் எல்லாரும். சோ ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருக்கு. எலிசா சொன்னா யோசபாத்தை பார்த்து, உன் ஒருத்தனுக்காக நான் இப்ப பேசுறேன். ஆனா ஒரு மியூசிக் போடுறவன் என்ன செய்யும்? ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்ன செய்யும்? ஏன்னா இருக்கிற இந்த நெகட்டிவான சூழ்நிலையை மாத்தி, இந்த நெகட்டிவான சூழ்நிலையில என்னோட தேவனாகிய கர்த்தர் இறங்கி செயல்படுறதுக்கு தேவையான ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை என்ன செய்யணும்? இங்க உருவாக்கப்படணும். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் யாருன்னா அவர் நிரப்புகிறவர். அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, அவர் யாரு? அவர் நிரப்பணும்னா அவர் நிரப்பதற்கேற்ற சூழல் என்ன செய்யப்படணும்? அவர் நிரப்பதற்கேற்ற வாய்க்கால் என்ன செய்யப்படணும்? அவர் நிரப்பதற்கான ஒரு காலை இடம் என்ன செய்யப்படணும்? உருவாக்கப்படணும். எலிசா ஒருத்தருக்காக நான் இறங்குறேன். ஒரு மியூசிக் போடுறேன் என்ன செய்யும்? ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன். ஏன்னா சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நான் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைக்குள்ள நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா, இந்த மாதிரியான ஒரு சோர்வான சூழ்நிலையில, இந்த மாதிரியான ஒரு முறுமுறுப்பான சூழ்நிலையில என்னோட தேவனாகிய கர்த்தரை என்னால இறக்க முடியாது. ஒரு நல்ல மியூசிக் போடுற ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்ன செஞ்சுட்டு வா? என்ன செஞ்சுட்டு வா? ஏன்னா மோசமான இந்த சூழ்நிலையில என்னோட தேவனாகிய கர்த்தர் இறங்குவார்னா எல்லா இடைவெளிகளும் எல்லா வெறுமைகளும் மாறி. ஏன்னா நான் ஆராய்ச்சியினுடைய ஆண்டவர் அவர் இடைவெளிகளை நிரப்புகிற தேவன். சத்தமா ஹalleluya, சத்தமா ஹalleluya. சோ பிரிங் அந்த மியூசிக் போடுற அந்த சுரமண்டல வாத்தியக்காரன் என்ன செய்யுங்க? ஏன்னா என்னுடைய ஆண்டவர் இடைவெளிகளை நிரப்புகிறார். என்ன செய்கிறது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. அந்த பெட்டிக்கு மேல 2 கார்னர்ல 2 தூதர்கள், ஒரு பக்கம் கேருபீம், ஒரு பக்கம் சேராபீம். நடுவுல இந்த 2த்துக்கு நடுவுல கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை. ஏன்னா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இடைவெளிகளை நிரப்புகிறார். எத்தனை பேர் ஆமென்? மரியாள் இயேசுவை அடக்கம் பண்ணின கல்லறைக்கு பக்கத்துல வந்த சம்பவத்தை பார்க்கும்போது, கல்லறையோட 2 கார்னர்ல 2 தூதர்கள், அவங்க 2 பேருக்கு நடுவுல உயிர்த்தெழுந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி காட்சி கொடுக்கிறார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறது இடைவெளிகளை. கொல்கத்தா மலையில வலது பக்கத்துல ஒரு கல்லன், இடது பக்கத்துல ஒரு கல்லன், இவங்க 2 பேருக்கு நடுவுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா நாம் ஆராதிக்கிறது he is a gap filler. அவர் இடைவெளிகளை நிரப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, ஹalleluya. ஆகவே எலிசா சொன்னார், என்னுடைய ஆண்டவர் இறங்கி செயல்படணும்னா ஒரு சூழல் என்ன செயல்படணும்?
ஆகவே சுரமண்டல வாத்தியக்காரனை கூட்டிட்டு வா. அவன் வந்து வாசித்த போது அந்த சங்கீத சத்தம், பாட்டு பாடல, லிரிக்கலா வாசிக்கல, வெறும் மியர் மியூசிக் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இறங்குவதற்கான ஒரு ஆயுதமாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவன் சாதாரணமான மியூசிக் போடுறவனா இருந்திருக்க மாட்டான். அவன் அனாயிண்டட் மியூசிக் மேனா என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். அது கர்த்தர் இறங்குவதற்கான ஒரு ஆயுதமாக, அந்த சங்கீத சத்தம் கர்த்தர் இறங்குவதற்கான ஆயுதமாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தம் ஹalleluya. ஆராதனை நேரம் என்பது அவ்வளவு முக்கியம் அல்ல. செய்திக்கு முன்னாடி எப்படியாவது சர்ச்சுக்கு போயிடணும்னு நினைச்சுக்கிற ஆட்களுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். பிகாஸ் அந்த அட்மாஸ்பியர், அந்த ஆராதனைங்கிறது ஆண்டவர் இறங்குறதுக்கான ஒரு சூழலை நம்ம என்ன செய்யறோம். ஆண்டோட வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. துதியின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக தேவன் இறங்குவதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்காத ஒரு விசுவாசியை விட அந்த சூழலை உருவாக்கின விசுவாசி அன்னைக்கு என்ன கேள்வியோட வந்தாமோ அதுக்கான பதில தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டுதான் வெளியில போய். பல சமயத்துல நாம சர்ச்சுக்கு வந்து எனக்கு என்ன கிடைச்சது, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா நாம சூழலை, ஆண்டவர் இறங்குறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கலன்னா ஒண்ணுமே நடக்கவே, சத்தமா ஒண்ணுமே நடக்கவே. இந்த மூன்று ராஜாக்கள்ல 2 பேருக்கும் யெகோவா தேவனுக்கும் சம்பந்தமே. அவங்க 2 பேரும் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவங்க, வேற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க. ஆனா இப்போ ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்த போது சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. இங்க வந்திருக்காங்க. அதனால எலிசா வெளில வந்து பார்த்து கேட்டாரே, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ போய் உங்க அம்மா வீட்டுல இருக்கிற தீர்க்கதரிசிக, உங்க அப்பா வீட்டுல இருக்கிற தீர்க்கதரிசிக போய் அவனை போய் இங்க இருக்கு. நீ இப்ப வரைக்கும் நீ யார கும்பிட்டு இருந்தியோ, இப்ப வரைக்கும் நீ யார பெருசா நினைச்சுட்டு இருந்தியோ, அங்கதான் இப்ப போய் உன் பிரச்சனைங்க என்ன செய்யணும். இங்க உனக்கு என்ன வேலை? இங்கேயே நீ வந்திருக்க. வாரம் முழுக்க உலகமும் அதில் இருக்கிற காரியமும் பெருசுன்னு நினைச்சிட்டு ஆண்டவரை ஆராதிக்காம, துதிக்காம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒரு துளி கூட கொடுக்காம, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டு, சர்ச்சுக்கு வந்து என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா தப்பு சர்ச்சு பேர்ல இல்ல, நம்ம பேர்ல. பக்கத்துல சொல்ல, தப்பு சர்ச்சு பேர்ல, சபை பேர்ல என்ன செய்யல. இந்த பிரகாஷ் வல்லவ பத்தல, பாஸ்டர் வல்லவ பத்தல, நம்ம சபை வாஸ்துப்படி இல்ல போடுறது, கொஞ்சம் வாஸ்து மாத்தி குறிப்பிட்ட நிறுத்தி வச்சா ஒரு வல்லவ வருமா. பிரச்சனை சபையில இல்லப்பா, பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. வாரம் முழுக்க உலகமும் அது இருக்கிற விஷயமும் பெருசு. ஆண்டவருக்கு இந்த டைம் உங்களுக்கு வேலை பெருசு, ஓவர் டைம் பெருசு, டிவி பெருசு, நாடகம் பெருசு, சொந்த பந்தம் பெருசு, கல்யாணம், காது குத்தி, கருமாறி, இதெல்லாம் பெருசு. ஆண்டவர் பெருசு இல்ல. ஆனா வாரத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு வந்து நிப்பேன். இங்க வந்தா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா பிரச்சனை சர்ச்சில் இல்ல, பிரச்சனை யார் மேல இருக்கு? இயேசுவோடு கூட எந்த தொடர்பும் இல்ல. வெறும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரு கிழமையோட மாத்திரம் தான் நமக்கு தொடர்பு இருக்குன்னா எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடம் உங்களுக்கு எந்த வகையிலும் பயனாக இருக்கவே. தனி ஜெபம் கிடையாது, தனி ஆராதனை கிடையாது, தனி வேத தியானம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்து நிற்பேன். என் மூலமா கர்த்தர் பாஸ்டர் மூலமா பேசி என் பிரச்சனை மொத்தத்துக்கு தீர்வு கொடுத்தணும்னு சொன்னா சாரி, அது இங்க நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சத்தமா ஹalleluya. சுரமண்டலக்காரன் வந்து வாசிக்க தொடங்கின போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், பேசினார். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை என்ன வெட்டுங்க. ஆண்டவரே, நான் இங்க வந்தது வேலை கேட்டு இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாய்க்கால்களை. ஆண்டவரே, நான் இங்க வந்தது வேலை கேட்டு இல்ல, நான் இங்க வந்தது தண்ணி கேட்டு. நான் எதுக்கு வந்திருக்கேன் சொல்லுங்க? எதுக்கு வந்திருக்கேன்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? வேலை செய்ய சொல்ற. வாய்க்கால்களை. ஆண்டவர் சொல்ற, ஆமாப்பா, நீ வந்து வேலை கேட்டு வரல, நீ தண்ணி கேட்டு தான் வந்த. ஆனா உனக்கு தண்ணி வேணும்னா நீ வேலை செய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆண்டவரே, நீ எவ்வளவு தண்ணீர் தர போகிறீர், நீ எவ்வளவு வாய்க்கால வெட்டுறையோ அவ்வளவு தண்ணி நான் உனக்கு என்ன செய்வேன். உனக்கு தண்ணி தான் வேணும், ஆனா தண்ணி வேணும்னா நீ வாய்க்கால கண்டிப்பா என்ன செய்யணும். நீ எவ்வளவு தண்ணி தருவீங்க, நீ எவ்வளவு வாய்க்கால வெட்டுறையோ அவ்வளவு தண்ணி என்ன செய்வேன். அப்படின்னா தண்ணி எவ்வளவுங்கிறத முடிவு பண்றது தேவன் இல்ல. தண்ணி எவ்வளவு முடிவு பண்றது யாரு? எனக்கு வர வேண்டிய செல்வம் என்ன, எனக்கு வர வேண்டிய உயர்வு என்னன்னு முடிவு பண்ண வேண்டியது தேவன் இல்லை. யார் தான்? நாம் வாய்க்கால்களை வெட்டாத வரைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக செயல்படவே மாட்டார். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிறார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. 7 நாள் வனாந்தர வெளியே நடந்து டயர்டா மயங்கி போற நிலைமையில என்ன செஞ்சிருக்காங்க, வந்து நிக்கிறாங்க. நடக்கிறதுக்கே பலன் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்கால்களை வெட்டு. என்ன செய்யுங்க? பயங்கர டயர்டா இருக்காங்க. 7 நாள் வனாந்தரத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க, நடந்து வந்திருக்காங்க. இவங்க தண்ணி கேட்டு வந்தா ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்கால்களே
ஆண்டவரே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ரொம்ப வீக்கா இருக்கேன், ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், இப்ப போய் என்ன வாய்க்கால வெட்டுன்றீங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா கூட வாங்க வெட்டி இருக்கேன். ஆனா இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நாம வாய்க்கால்களை வெட்டினாதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரால அதை தண்ணீரால நிரப்ப முடியும். ஒருவேளை இந்த 11 மாசமா நீங்க சந்திச்ச இழப்புகள், தோல்விகள், அது உங்களை ஒரு மாதிரி நீங்க சோர்ந்து போற மாதிரி ஆயிருக்கலாம். நான் எவ்வளவோ ஜெபிச்சேன், எவ்வளவோ உபவாசம் பண்ணி பார்த்தேன், எத்தனையோ காரியங்களை செய்யறேன், ஆனா எனக்கு ஒண்ணும் நடக்கல, இனி சர்ச்சு பிரேயர் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க வாய்க்கால்களை வெட்டிதான் ஆகணும். அப்பதான் உங்க தேவனாகிய கர்த்தரால உங்களை நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில big pictures, வாய்க்கால்களை வெட்டணும். ஒரு மியூசிக்கல் நோட் மட்டும் போட முடியுமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நம்ம ஆராதிச்சு அந்த திருவிருந்து பந்திக்கு நேரம் கடந்து லெட்ஸ் ஹேவ் சம் இருக்கட்டும் 2 நிமிஷம். லெட்ஸ் ஹேவ் எல்லாரும் கண்களை மூடி வாய்க்கால்களை வெட்டு. அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம சபையில ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. எல்லா கண்களை மூடும், எல்லா கண்களை மூடி வாய்க்கால்களை நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆதாமுக்கு நுரையீரலை கொடுத்து அந்த நுரையீரலோட கொள்ளளவை கெப்பாசிட்டியை விட அதிகமான காத்த சுவாசத்தை ஊதிடுறாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஆதாம் செத்து போயிருப்பான். அப்ப ஒரு கெப்பாசிட்டி, நான் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுக்கறனோ அந்த அளவுக்கு என்னோட தேவனாகிய கர்த்தர் என்ன நிரப்புறார். அப்ப இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் வாய்க்கால்களை வெட்டணும். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். We have to dig ditches. வாய்க்கால்களை நாம வெட்டணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இறங்கணும்னா, செயல்படணும்னா நாம வாய்க்கால்களை வெட்டணும். நாம எவ்வளவு வாய்க்கால்களை வெட்டுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கை தண்ணீரினாலே நிரப்புவார். அவர் சொன்னதுக்காக நீ காத்தையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா தண்ணி நிரப்பப்படும். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அற்புதம் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறியும் இருக்காது, ஒரு சைனும் இருக்காது. ஆனா நீ என்ன நினைச்சியோ அது உனக்கு நடக்கும். நீ என்ன எதிர்பார்த்தியோ அது உனக்கு கிடைக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அது உனக்கு நடக்கும், உனக்கு கிடைக்கும். அதுக்கான அடையாளம் ஒண்ணுமே தெரியல கூட நீ வாய்க்கால வெட்ட தயாரா இருந்தீனா, உன் துதியால, உன் ஜெபத்தால, உன்னால வாய்க்கால்களை வெட்டி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக இறங்குவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க முடியும்னா அவர் இறங்குவார். He is a God who transcends the capacity. நம்முடைய கொள்ளளவுகளை நிரப்பி வழியை செய்கிற தேவனை நாம நீங்கள் இன்னைக்கு ராத்திரி ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம நம்மளோட தாகத்துக்காக போயிருக்கலாம். இந்த 3 ராஜாக்கள் அவங்க தாகத்துக்காக போனாங்க. ஆனா ஆண்டவர் வாய்க்கால்களை நிரப்பி சொன்னாரு, நீயும் குடிச்சுக்கோ, உன்னோட 3 படை வீரர்களும் குடிச்சு அந்த மிருக ஜீவன்களும் சேர்ந்து குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் என்ன செய்யப்படும். மறுநாள் காலையில அவர்கள் எழுந்து பார்க்கும் போது அந்த மோவாபிய ராஜாவை அவங்க எதிர்த்து அவனை ஈஸியா டிஃபீட் பண்ணி அவனை ஓட விரட்டி அடிச்சாங்க. ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபைட், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம போட்ட ஒரு சண்டை, அது பயங்கர வல்லமையானது, பயங்கர ஃபோர்ஸ் ஆனது, பயங்கர எஃபெக்டிவ் ஆனது. இன்னைக்கு ராத்திரி நம்முடைய வாய்க்கால்களை நாம வெட்ட தயாரா இருந்தா நம்மை நிரப்புகிறதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஓ ஹalleluya. எத்தனை பேர் உள்ளத்துடைய ஆனந்தம் நம்ம தேவனாகிய கர்த்தரை நோக்கி 2 கரங்களை வானத்துக்கு ஒரு அடையாளமா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே வாய்க்கால்களை வாய்க்கால வெட்டுறதுன்னா என்ன? துதிங்க, வாய் திறந்து துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க, இடம் கொடுங்க. என் வீட்டை நீங்க எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க எடுத்துக்கோங்க, என்னோட எதிர்காலத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்க பொறுப்படுத்தி எனக்கு இந்த இடத்துல நான் என்ன கர்த்தர் நம்மளை வெறுமையாக்குறது, நம்ம வெறுமையாவே போறதுக்காக இல்ல, நம்மளை நிரப்புறதுக்காக நம்ம ஒரு ஸ்பேஸ் ஓபன் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த கடனுடைய பள்ளத்தாக்க நான் உருவ கடக்கணும், இதை நான் இது மாறட்டும், இந்த வறுமை மாறட்டும், இந்த பஞ்சம், இந்த 11 மாதமா நான் சந்திச்ச தோல்விகள் அதெல்லாம் முடிவுக்கு வரட்டும், நான் சந்திச்ச இழப்புகள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். என் வாய்க்கால்களை நிரப்புங்க ஆண்டவரே. வாய்க்கால்களை எத்தனை பேர் வெட்டுங்க? அவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஏசப்பான்னு அவரை கூப்பிடுங்க, அவரை துதிங்க. நான் உங்களுக்கான ஸ்பேஸ் உருவாக்கி நீர் இடைவெளிகளை நிரப்புகிற தேவன், நீர் இடைவெளிகளை எத்தனை பேர் ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறீங்க? ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி வர்றதுக்கு, ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வர்றதுக்கு, ஆண்டவருக்கு
உங்களால் அதை பிடிச்சிட முடியும், உங்களால் அதை எடுத்துட முடியும். ஓ ஹalleluya, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை. அப்படியே படைக்க போகிற காணிக்கைகளை நம்ம கரங்களை எடுத்து வைக்க போகிறோம். வாய்க்கால வெட்டுங்க. ஒருவேளை இன்னைக்கு 50 ரூபா தான் போடணுங்கிற திட்டத்தோட நீங்க வந்திருக்கலாம். பட் வாய்க்கால்களை வெட்டுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. என் ஆண்டவர் இந்த மாசத்துல எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பணத்தை கொடுப்பார், என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு நம்புங்க. நீங்க என்ன பணத்தை இங்க போடணும்னு நினைச்சிட்டு வந்தீங்களோ அதுல இருந்து ஒரு ரூபாவாக எச்சா எடுத்து உங்க வாய்க்கால்களை இன்னும் கொஞ்சம் அகலமா வெட்டுங்க. இன்னும் உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்புறதுக்காக இந்த மாசத்துல நீங்க உங்களோட தேவைக்கு உங்க வருமானத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை நிரப்புறதுக்காக ஒரு வாய்க்காலை இப்ப நீங்க வெட்ட ஆரம்பிக்கும் போது உங்க தேவனாகிய கர்த்தர்